இப்போ யூனிட் 1ல் நம்ம பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம்ப்பா. இப்போ மென்ஷன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் சிஸ்டமில் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு 3 விதமான முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இண்டிகேட்டிங் ஃபங்க்ஷன், அடுத்து வந்து ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன், அடுத்து வந்து கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன். அப்படிங்கிறத ஒரு 3 விதமான ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இருக்குது. ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ என்னென்ன நன்மைகள், அப்ளிகேஷன்ஸ், பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது மெஷர்மெண்ட்ஸை பொறுத்து. ஸோ ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டத்துடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது மானிட்டரிங் ஆஃப் ப்ராசஸ் அண்டு ஆப்ரேஷன்ஸ், அடுத்து வந்து கண்ட்ரோல் ஆஃப் ப்ராசஸ் அண்டு ஆப்ரேஷன்ஸ், மூணாவது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் இன்ஜினியரிங் அனாலிசிஸ். இப்படிங்கிற 3 விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. மூணாவது கொஸ்டின் வந்து வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கும்போது 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ப்ரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட், ரெண்டாவது வந்து செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எங்கெங்கே நம்ம வந்து முக்கியமான இடம் இருக்குதோ அங்கே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து லேபில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபுல்லாகவே செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒரு செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னென்ன ஸோ செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தளவுக்கு 3 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அடுத்து வந்து இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படிங்கிற ஒரு 3 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்குது டைப்ஸ் ஆஃப் செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ 5வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, டிஃபைன் ட்ரூ வேல்யூ அண்டு அக்யூரேசி. ஒரு உண்மையான வேல்யூக்கும் அக்யூரேசியும் டெஃபனிஷன். இப்போ ட்ரூ வேல்யூ அப்படின்னு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து எடுக்கிறோமோ அதனுடைய ரீடிங் வந்து கண்டிப்பாக சரியான ஒன்றா இருக்கணும். எந்த ஒரு ஃபால்ட்டும், அதாவது பிழை இல்லாத அளவாக இருக்கணும். ஸோ அந்த இதை தான் நம்ம வந்து ட்ரூ வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே நேரத்தில் அக்யூரேசி அப்படின்னு சொல்லும் போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் காட்டக்கூடிய ரீடிங் வந்து ட்ரூ வேல்யூக்கு எவ்வளவு பக்கத்தில் இருக்குதோ அதைத்தான் நம்ம வந்து அக்யூரேசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆறாவது கொஸ்டின் டிஃபைன் ப்ரீசிஷன் அண்டு எரர். ஸோ ப்ரீசிஷன்னா என்ன, எரர்னா என்ன. ப்ரீசிஷன் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டு மதிப்பு இருக்கும், அதனுடைய அந்த ஒரு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதனுடைய ஸ்டாண்டர்ட் மதிப்பை தான் நம்ம ப்ரீசிஷன் சொல்கிறோம். ஸோ அடுத்தது மதிப்புகள் வந்து எந்த ஒரு இதுவுமே வேறுபடாமல் இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு குவான்டிட்டியை வந்து அளக்குது அப்படின்னா சமமான அளவீடாக திரும்ப கொடுக்கணும். ஸோ அதை தான் ப்ரீசிஷன், மாறி வராமல் ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை தான் நம்ம ப்ரீசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து எரர் பார்க்க போகிறோம். ஒரு மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூக்கும் உள்ள ஒரு வித்தியாசம்தான் எரர். ஸோ இப்போ ஒரு வேல்யூ மீட்டரில் ரீடிங் எடுக்கிறோம், பட் அதோட உண்மையான வேல்யூ இருக்கும் ஒன்று. ஸோ அந்த இதுக்கும் அந்த மெஷர்மெண்ட் வேல்யூக்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம் தான் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து 7வது கொஸ்டின், டிஃபைன் எரர் கரெக்ஷன் அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எஃபிஷியன்சி. ஸோ எரர் கரெக்ஷனையும் இன்ஸ்ட்ருமெண்ட் எஃபிஷியன்சியும் டெஃபனிஷன் கொடுக்கும். இப்போ எரர் கரெக்ஷன் அப்படின்றது ஒரு ஃபால்ட் ஏற்படுது, அதுக்கு உள்ள ஆப்போசிட் சைடு தான் நம்ம கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எரர் கரெக்ஷன் அப்படின்றது ட்ரூ வேல்யூ எடுக்குதோ மெஷர் வேல்யூக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஸோ எரர் கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. அப்போ ட்ரூ வேல்யூ அப்படிங்கும்போது இடி, மெஷர்ட் வேல்யூ அப்படிங்கும்போது இஎம். ஸோ ரெண்டுக்கும் இடையில் அந்த இதை தான் சொல்லும்போது எரர் கரெக்ஷன். அப்போ ஆப்போசிட் நெகட்டிவில் எரர் வந்து போடக்கூடியதான் எரர் கரெக்ஷன். அப்போ ஒரு கருவியில் வந்து -3% ஃப்ளை இருந்தால் அதை வந்து நிவர்த்தி செய்யணும், என்ன தருவோம், +3% வந்து தேவைப்படுது. ஸோ இதை தான் எரர் கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்க்கக்கூடியது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எஃபிஷியன்சி. ஒரு ஸ்டாண்டர்டு மீட்டர் இருக்குது. ஸோ அதனுடைய அந்த மீட்டருடைய அந்த அளவுகோல் இருக்குது. ஸோ அதில் உள்ள அளக்கப்பட்ட அளவிற்கும் முழு அளவுகளின் ஒருபடி ஒரு கருவி எடுத்துக்கொள்ளும் பவருக்கும் உள்ள விகிதமாக தான் இன்ஸ்ட்ருமெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு அந்த இதில் வந்து ரீடிங் காட்டக்கூடியதுக்கும் ஒரு இது வந்து எடுத்துக்கிற அந்த பவருக்கு தேவையான அந்த கருவி எடுத்துக்கொள்ளக்கூடிய பவருக்கும் உள்ள விகிதம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எஃபிஷியன்சி. அடுத்து வந்து ஒரு ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ் லிஸ்ட். 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ் உள்ள 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது 3 விதமான ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸஸ், அடுத்து வந்து கண்ட்ரோலிங் ஃபோர்ஸஸ்,
மூணாவது வந்து டேம்பிங் ஃபோர்ஸஸ். ஸோ எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நல்ல முறையில் செயல்படணும் அப்படின்னா இந்த 3 விதமான ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ 9வது கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் தி 2 எசென்சியல் ரிக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் மூவிங் சிஸ்டம்? ஸோ என்னென்ன தேவைப்படுது, ஒரு மூவிங் சிஸ்டத்தில் என்ன மாதிரியான 2 எசென்சியல் ரிக்யர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது? ஒரு மூவிங் சிஸ்டம் அப்படி இருக்கும்போது அதில் 2 விதமான முக்கியமான தேவைகள் இருக்குது. ஒன்று வந்து மிக குறைவான எடை இருக்கணும். அந்த மூவிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான எடை இருக்கணும். அதில் உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். 10வது கொஸ்டின். லிஸ்ட் தி டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ். என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது? இப்போ சப்போர்ட் அப்படிங்கும்போது 4 விதமான சப்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து சஸ்பென்ஷன் டைப், இன்னொன்று வந்து டவுட் சஸ்பென்ஷன் டைப், அடுத்து வந்து பைவட் அண்டு ஜுவல் பேரிங்ஸ், அடுத்து யூனி பைவட். இந்த மாதிரி 4 விதமான சப்போர்ட் வந்து உன்னுடைய அந்த சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரி 4 விதமான சப்போர்ட்ஸ். அடுத்தது ரைட் ஏ ஃபார்முலா ஆஃப் டார்க் வெயிட் ரேஷியோ. டார்க் வெயிட் ரேஷியோடைய ஃபார்முலாவை எழுத சொல்லி, இதுதான் அந்த ஃபார்முலா. அதாவது டார்க் வெயிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு டார்க் இன் மில்லிகிராம் சென்டிமீட்டர் பர் 100 டிகிரி டெப்ளெக்ஷன் டிவைடட் பை வெயிட் ஆஃப் மூவிங் சிஸ்டம் இன் கிராம். அப்போ ஒரு நகரும் பகுதியின் இயல்பான எடைக்கு டிஃப்ளெக்டிங் டார்க் விகிதமானது டார்க் வெயிட் விகிதம் எனப்படும். இப்போ டார்க் வெயிட் ரேஷியோவை இந்த மாதிரி சமன்பாடு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. அப்போ 100 டிகிரி டிஃப்ளெக்ஷனில் எவ்வளோ இருக்குது? டார்க் இன் மில்லிகிராம் பர் சென்டிமீட்டர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் மூவிங் சிஸ்டம் இன் கிராம். ஸோ இதை தான் டார்க் வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து 12வது கொஸ்டின். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் சிஸ்டம் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கண்ட்ரோலிங் டார்க்? ஒரு கண்ட்ரோலிங் டார்க்கை உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் சிஸ்டம் வந்து பயன்படுத்துகிறோம்? ஸோ ஒரு கண்ட்ரோல் இதில் வந்து நம்ம 2 விதமான சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்னொன்று வந்து கிராவிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ 2 விதமான அந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தில். 13வது கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ இன் ஏ ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் சிஸ்டம்? அடுத்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பை இன் ஏ கிராவிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம்? ஸோ ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் சிஸ்டம் கரண்டோட வேல்யூ என்ன, கிராவிட்டி கண்ட்ரோலில் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு கரண்ட்டு உன்னுடைய அந்த டிஃப்ளெக்ஷனுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ அதுதான் உன்னுடைய அந்த வேல்யூ. அப்போ கரண்டோட வேல்யூ என்னது? டிஃப்ளெக்டிங் ஆங்கிளுக்கு நேர் விகிதத்தில் இருக்கக்கூடியதான் அந்த கரண்ட்டு ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் சிஸ்டத்தை. பட் கிராவிட்டி கண்ட்ரோல் சிஸ்டத்தை பார்க்கும்போது தீட்டா வந்து எதுக்கு? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஐ டிவைடட் பை கே. அப்போ ஐங்கிறது கரண்ட்டு, கேங்கிறது உங்களுடைய வேல்யூ பார்த்திங்கும்போது ஸோ தீட்டா வந்து எதுக்கு இருக்குது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஐ டிவைடட் பை கே. ஸோ கேங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ 14வது கொஸ்டின் பார்க்கும்போது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் யூஸ்டு டு ப்ரொடியூசிங் டேம்பிங் டார்க்? ஸோ டேம்பிங் டார்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு 3 விதமான டேம்பிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங், ரெண்டாவது வந்து ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் டேம்பிங், மூணாவது வந்து எட்டிக் கரண்ட் டேம்பிங். ஸோ 3 விதமான டேம்பிங் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ 15வது கொஸ்டின். நேம் தி மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்ப்ரிங். which forces are equal under steady state condition? ஸ்ப்ரிங் வந்து பாஸ்பர் பிரான்ச் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலாக செய்யப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் எப்படி இருக்குன்னா டிஃப்ளெக்டிங் டார்க்கும் கண்ட்ரோலிங் டார்க்கும் சமமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இப்போ 16வது கொஸ்டின். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேம்பிங் சிஸ்டம்? டேம்பிங் சிஸ்டத்தில் எந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாம் இருக்குது? திரும்பவும் அதே தான். ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங், ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் டேம்பிங், எட்டிக் கரண்ட் டேம்பிங். ஸோ இந்த 3 விதமான டேம்பிங் சிஸ்டம் வந்து நமக்கு இருக்குது. இப்போ 17வது கொஸ்டின். வாட் இஸ் த மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் மேக்னெட்ஸ்? என்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் ஒரு மேக்னெட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ மேக்னெட்டில் பழைய வகை அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் ஸ்டீல், ஸ்டீல் அலாய்ஸ், கண்டைனிங் குரோமியம், டங்ஸ்டன் மற்றும் கோபால்ட். இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா அலுமினியம், நிக்கால், கோபால்ட் அலாய் லைக் அல்னிக்கோ அப்படின்னு சொல்லி அல்கோ மேக்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியலாக நம்ம வந்து மேக்னெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்.